அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலவெளியிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இதனால கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த காலவெளியிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு என்னென்று சொன்னால், உறவுகளை நேசிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனிதனை உருவாக்கி வைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல் குடும்பமாக ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கினார். அல்லேலூயா. அதில்தான் மனுஷனுக்கு தேவன் இந்த உலகத்திலே குடும்ப உறவுகளை ஏற்படுத்தினார். பிள்ளைகள் பிறந்தார்கள், அவருடைய பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்படியாக சந்ததிகள் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே தேவன் மனிதனை உருவாக்கி தேவன் மனிதனோடு கூட உறவாடினாலோ, ஆனாலும் கூட எல்லாவற்றையும் தேவன் இறங்கி வந்து செய்ய முடியாது என்பதற்காக தான் நல்ல உறவுகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல ஒரு அப்பாவை கொடுத்தார், அம்மாவை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ரத்த சம்பந்தமான இனஜன பந்துகளை கத்தர் கொடுத்தார். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, மாமி, என்னென்ன சொல்றது, என்னென்ன உறவுகள் இருக்கிறதோ இதெல்லாவற்றையும் தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கொடுத்தார். தேவ சபையே, ஆனாலும் இந்த காலத்தில் பார்க்க ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த காலங்கள் உண்டு. இல்லை, எத்தனை பேர் ஒரே குடும்பத்தில் 20 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பார்கள், அநேகர் இருப்பாங்க. ஒருவேளை சொல்லுவாங்க, காலையில பற்ற வைக்கிற அடுப்பு இரவெல்லாம் எரியும், மறுபடியும் காலையில் பற்ற வச்சாங்கன்னா இவனமாய் இருந்த குடும்பங்கள் உண்டு. அண்ணன் தம்பிகள், உடன் பிறந்தவர்கள், இவனமாய் நண்பர், இவனவனாக உறவின் மக்கள் எல்லாரும் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு காலத்துக்குள்ள தேவன் நம்மை வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு என்னதான் மாறி போச்சு? கூட்டு குடும்பத்தை இன்னைக்கு எங்க பார்க்கிறோம்? எங்க பார்க்கறோம் சொல்லுங்களேன்? 3ஆம் வகுப்பு பாடத்துல பார்க்கறோம். இல்லை, தாத்தா பாட்டி பிக்சர் போட்டு ஒருவேளை கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், சித்தப்பா இதெல்லாம் போட்டு இவெல்லாம் என்னென்ன உறவுகள் பின் பண்ணுங்க அப்படின்னு மாறி போச்சு. என்னைக்கு பிளாட் சிஸ்டம் வந்துச்சோ அன்னைக்கு உறவுகள்லாம் எங்க போயிடுச்சு? தூரம் போயிடுச்சு. ஓட வீட்டில் இருக்கிற வரைக்கும், ஓட்டு வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள் என்னைக்கு ஃப்ளாட்டு வாங்கின்னு போனேன்னு சொன்னாங்களோ, என்னைக்கு தனி கொடுத்துன்னு வந்துச்சோ அன்னைக்கு என்ன போச்சு? உறவுகள் எல்லாம், சொந்தங்கள் எல்லாம் தூரமாயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு யார் சொந்தம்? ஃப்ளாட்டில் இருக்கும் தான் சொந்தம். அல்லேலூயா. தேவ சபையே, ஆனால் ஆண்டவர் நல்ல உறவுகளை கத்த வைத்திருக்கிறார். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லித்தான் ஒரு ஏவாளை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் தனிமையா நல்லது என்றால் ஒரு காயினையும் ஆவிலையும் ஒரு சேத்தையும் தேவன் கொடுத்தார். இவண்ணமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறார். நல்ல குடும்பம் ஆண்டுடைய சமூகத்தை சொல்லப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு சமுதாயத்திலே நல்ல ஒற்றுமையாய், ஐக்கியமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் ஒருவரை தாங்கி ஒருவரை ஆதரித்து அரவணைத்துக் கொண்டு ஆபத்திலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, மகிழ்ச்சியிலே எல்லாம் அரவணைத்துக் கொள்ளும்படியாக தான் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு உறவுகள் எவ்வளமாய் இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய சொந்தக்காரோடு நமக்கு இருக்கிற உறவுகள் என்ன? இன்னைக்கு நம்மோடு இருக்கிறதானே அவங்க நம்மிடத்தில் ஐக்கியமா இருக்கிறாங்களா? நாம இடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா? முன்னெல்லாம் பார்க்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு போற ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வோம்? கட்டாயமா போ. அது ஒரு பெரிய வேலையா இருக்கு. அது கிளம்பி பசங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாளைக்கு ஊருக்கு போகிறோம். ஊர் எங்கே இல்லை, பக்கத்தில் தான் இருக்கும். அது இன்னைக்கு இருக்கிற பஸ்ஸுக்கு, இன்னைக்கு இருக்கிற பைக்குக்கு அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே போய் தங்கி 2 நாள் இருந்துட்டு வரும்போது இந்த சந்தோஷம். ஒருவேளை அவருடைய திருமண காரியங்கள், நம்ம வீட்டில் திருமணம் நடக்கும்போது, நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கும்போது, அவங்க வீட்டில் விசேஷம் நடக்கும்போது முன்னதாகவே கடந்து போய் நாம் எல்லாம் அவங்களோடு கூட அன்பா இருந்து அது விழாவை சிறப்பித்து மகிழ்ச்சியோடு கூட இருந்துட்டு வந்தோமே, அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு என்ன செய்யல, மறைந்து போய்விட்டது. எனக்கு பைக் வந்ததும் அன்னைக்கு எல்லாம் போச்சு. இவனுக்கு கல்யாணமா இங்கேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக போயிடலாம். கல்யாணத்துக்கு போன ஆட்கள் இப்போ எங்கே போகிறாங்க? கரெக்டாக 8 மணிக்கு சாப்பாட்டுக்கு தான் போகிறாங்க. உறவுகள் மாறி போயிடுச்சு. நேரம் போகிறோம், ஒரு கவரை நின்று கொடுக்குறோம், கொடுத்த உடனே சாப்பாடு போடுறோம், சாப்பிட்ட உடனே வந்துட்டே இருக்கிறோம். இல்லை, அது மாத்திரமில்லை, அந்த காலத்தில் கடிதங்கள் இருந்தது. பக்கத்தில் இருக்கிற கூட ஒரு கடிதங்களை வாங்கி என்ன செய்தோம்? ஸ்டாம்பு வாங்கி எழுதி அனுப்பணும். நலம் வரியே ஆவல், நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா, பெரியப்பா,
சித்தப்பா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு உறவின் ஐக்கியத்துக்குள்ள இருந்தோம். இன்னைக்கு செல்போன் வந்துச்சு, தேவைப்பட்டா பேசிக்கிறோம், தேவையில்லைன்னா என்ன பண்றோம், கட் பண்ணி வச்சுடுறோம். இல்லை அன்னைக்கு ஒரு பண்டிகை வந்த போது ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு வித்தாங்க, அது 10 ரூபா கொடுத்து வாங்கி அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி பொங்கல் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சோம். அவங்க நமக்கு அனுப்புனாங்க, அதை அப்படியே பாதுகாப்பாக வச்சிருந்தோம். அது பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு SMS, ஹாப்பி பொங்கல் ஹாப்பி கிறிஸ்மஸ், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தெய்வ சபையை இந்த உலகத்தில் அறிவும் டெக்னாலஜியும் பெருக்க ஆரம்பித்த உடனே உறவுகள் எல்லாம் இன்னைக்கு தூரமாய் போய்விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்குள்ளே தான் குடும்பம் என் பிள்ளைகள் என்கிற எண்ணம் வந்து விட்டது. இன்றைக்கு கூட அப்பா அம்மா கூட வச்சுக்கிறது இல்லை நிறைய பிள்ளைங்க, எனக்கு கூட சொந்தங்களை வச்சுக்கிறது இல்லை. நாங்க சேஃபா இருக்கிறோங்க, நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம், நாங்க பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், நல்ல ஒரு வீட்டை வாங்கிட்டோம், நாங்க தனியா இருக்கிறோம் என்று வாழ்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கொலைகள் நடக்கிறது, அப்பா அம்மா தனியா இருக்கிறாங்க, அவன் வந்து வெட்டிட்டு போறான். எனக்கு சொத்துக்காக நடக்கிறது இல்லை, ஒருவேளை நகைகளை பறித்துக் கொள்வதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது இன்னைக்கு தனி குடும்பமாக கணவன் மனை மாத்திர பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தவறான காரியங்கள் ஏன் நடக்கிறது? அன்னைக்கு தாத்தா பாட்டி கூட இருந்தாங்க, நல்லது கெட்டதை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால அந்த பெண் பிள்ளையா இருந்தாலும் பாதுகாப்பா அப்பா அம்மா அன்னைக்கு தாத்தா பாட்டிகளை விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு பொண்ணு நம்ம என்ன வேலைக்கு போயிடுறோம், வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள செல்ல வச்சிருக்கிறது, உள்ள என்னென்னமோ இருக்கிறது, என்ன பண்ண என்பது தெரியவில்லை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல உறவுகள் தூரமா இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா 10 முறை போய் பார்த்தோம், 10 முறை போய் விசாரித்தோம், அங்கேயே காத்திருந்தோம். இன்னைக்கெல்லாம் என்ன செய்யல, போன் பண்ணி கேட்டுக்கிறோம், எப்படி இருக்கிறார், நல்லா இருக்கிறாரா, அவர் சுமாரா தான் இருக்கிறாரு, அப்படியா, சரி நான் வந்து பார்க்கிறேன். இன்னைக்கு செல்போன்லயே வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். தெய்வ சபையை இன்னைக்கு தெய்வன் உறவுகளை நமக்கு ஆசீர்வாதமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் எத்தனை ஆஸ்திகள் இருந்தாலும், எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், எத்தனை மேன்மை இருந்தாலும், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்முடைய அண்ணன் வந்து நிற்கும் போது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னுடைய அக்கா வந்து நிற்கும் போது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என் சித்தப்பா வீட்டில் வந்து நிற்கும் போது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னை சார்ந்திருக்கிற ரத்த சம்பந்தவர்கள் நிற்கிற போது இருக்கிற பலன் இருக்கு தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கை அந்த பலன் தான் அவன் மரிக்கிற தருவாயிலும் அவனை உயிரோடு கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்காக என் குடும்பமே காத்திருக்கிற ஒரு பெருமை இருக்கு பாருங்க. எனக்காக என் குடும்பம் வெளியே பசியா இருக்கிற ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா? அவனுக்கு மீண்டும் ஒரு புதிய பலத்தை கொடுக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் மாறி போய்விட்டது. இன்னைக்கு மருத்துவமனைக்கு போய் பார்ப்பதில்லை, விசாரிப்பதில்லை. அன்புகள் இன்னைக்கு தனிந்து போயிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில சுயநலம் வந்து விட்டது. நான் நல்லா இருந்தால் போதும், நான் ஆசீர்வாதமா இருந்தா போதும், நான் வேலை செஞ்சா போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் நல்ல ட்ரெஸ் எடுத்தா போதும், என் பிள்ளை நல்லா படித்தால் போதும் என்கிற ஒரு தப்பான இருதயத்தை சத்துரு இருதயத்துக்குள்ள விளைச்சிட்டான். எனக்கு அறிவு பெருத்து வசதிகள் ஆடம்பரம் பெருக்கும் போது இன்னைக்கு இந்த சுயநலமானது கலையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அத்தை பாட்டி உறவுகள் வளர்கிற சந்ததிக்கு தெரிவதில்லை. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்துட்டோம்? செல்போனை கற்றுக் கொடுத்துட்டோம், இன்னைக்கு கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுத்துட்டோம். ஆனால் யார் தூரம் ஆக்கிட்டோம்? உறவுகளை தூரப்படுத்தி விட்டோம், படிப்பு கிட்ட கொண்டு போயிட்டோம். இன்னைக்கு இருக்கிறத அறிவுகளை பிள்ளைகளுக்கு சரியாக கற்றுக் கொடுத்துட்டோம், இன்னைக்கு செல்போனை கையில் கொடுத்துட்டோம். எல்லாரும் உட்கார்ந்த பிள்ளைகள் அதுக்குள் இருக்கிற உறவுகளை பார்த்து வளர ஆரம்பித்திருக்கிறாங்க தவிர நிஜமாய் தன் வாழ்க்கை நிழலாய் இருக்கிற, தனக்கு ஆலமரமாய் இருக்கிற, தனக்கு பாதுகாப்பா இருக்கிற, தன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிற, தனக்கு அன்பு காட்ட ஒருவர் இருக்கிற அந்த நல்ல உறவுகள் எல்லாம் இன்னைக்கு தூரமாய் நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையின் பாளையத்துல எத்தனை உறவு நாம இழந்து போயிருக்கிறோம், எத்தனை உறவுகள் நம்மை விட்டு தூரம் போயிருக்கிறது, எத்தனை உறவுகளோடு நாம் உறவில்லாமல் இருக்கிறோம். சற்று இந்த காலவில் நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார், நல்ல உறவை கற்றுக் கொடுத்தார், நல்ல ஒரு நம்முடைய வாழ்க்கையை ஏற்ற நல்ல துக்கம் சுகத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய காயங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய தோல்வியை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய கண்ணீரை நம்மை ஆற்றுவதற்கு ஆண்டவர் நம்மோ மத்தியிலே நல்ல உறவுகளை கொடுத்தார். அந்த உறவு தான் இன்னைக்கு எங்க போச்சு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த உறவுலாம் நம்ம கூட இருக்கிறதா? இன்னைக்கு நாம் எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் விசாரிக்கிறோமா? உலகத்தில் அன்பா இருக்கிறோமா?
என்பதை நான் இந்த காலவெளியில் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலவெளியில் வேதம் சொல்லுகிறதான காரியம் என்ன? இந்த உறவுக்குள்ள முதல்ல இருக்கக்கூடாத ஒரு காரியம் சுயநலம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த சுயநலம் தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எதிரியாக மாறுகிறது. உறவு வேணாம் அப்படின்னு சொன்னா உறவுக்கு நடுவில் என்ன இருக்கக்கூடாது? சுயநலம் இருக்கக்கூடாது. எனக்கு உறவுகளை பாதிக்கிற ஒரு காரியம், எனக்கு சகோதரர்களை பாதிக்கிற ஒரு காரியம், சகோதரிகளை பாதிக்கிற ஒரு காரியம், நல்ல குடும்பங்களை பாதிக்கிற ஒரு காரியம் எதுவாக இருக்கிறது? மனுஷனுக்குள் வருகிறதான சுயநலமான காரியங்கள். நான் நல்லா இருக்கணும் என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அன்னைக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. அழகா நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்டும் என்று சொல்லி அழகா பஸ்ல போட்டிருக்காங்க பார்க்கிறோம். எனக்கு நான் நல்லா இருக்கிற நினைப்பதை காட்டிலும் என்னை சார்ந்தவர்களும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவதான் தேவ மனுஷன். அல்லேலூயா. அவன் ஆண்டுடைய பிள்ளை இல்லை. ஆண்டவர் தான் நினைக்கிறாரு, தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவரை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதே கூட கர்த்தருடைய சபை யார் ஒரு மனுஷன் நான் மாத்திரம் இல்லை என்னோடு இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் தேவனுடைய சாயல், அவன் தான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. இந்த காலையில் அப்படிதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு நல்ல காரியம் தியானிப்பு ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கும் போது 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது யாக்கோபு ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? யாக்கோபுக்குள்ளே காணப்பட்ட ஒரு பெரிய வேண்டாத ஒரு குணம் என்று சொன்னார். யாக்கோபுக்குள்ளே காணப்பட்ட ஒரு பெரிய கலை என்ன சொன்னா, சுயநலம் உள்ளவனாய் யாக்கோபு இருந்தார். அல்லேலூயா. யாக்கோபு நல்லா கவனிச்சு பாருங்க. 12 கோத்திரத்துக்கு தகப்பன் தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் என்ன? சுயநலம் அவனுடைய வாழ்க்கையில் அதிகமா இருந்தது. தன்னுடைய வாழ்க்கை தான் நல்லா இருக்க வேண்டும் என்கிற ஒரு தவறான எண்ணம் அவனுக்கு இருந்ததுனாலதான் வேதம் சொல்கிறது. அந்த பகுதியில பார்க்கும்போது ஏசா ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போய் களைத்து அவன் மீண்டுமாக தன் வீட்டுக்கு வருகிற போது அவனுக்குள்ள ஒரு சோர்வு இருந்தது. அவன் பசினாலே வாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யாக்கோபு வெளியே என்ன பண்ணா, கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். வாசிங்க பார்க்கலாம். 25ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் வாசிங்க. வந்தபோது ஓகே அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு உடன் பிறந்திருக்கிற ஒரு சகோதரன் அவன் களைத்து போய் அவன் சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு கூட பசியோடு கூட தன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். தன் கூட பிறந்திருக்கிற ரத்தமாய் இருக்கிறதான யாக்கோபு என்ன செய்கிறானா, கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். சமைத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே ஏசா கேட்கிறான், கொஞ்சம் கொடுப்பா பசியா இருக்கு கேட்கிறார். ஒன்று யாக்கோபு கொடுத்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் யாக்கோபு நான் உனக்கு கூழ் கொடுக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு அங்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். உனக்கு இருக்கிற உனக்கு கிடைக்கிறதான அந்த மேன்மை, உனக்கு கிடைக்கிற அந்த இரட்டத்தனையான பங்கு இருக்கிற அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்காக நீ என்ன செய்ய வேண்டுமா, விற்று போடு. ஒரு கூழுக்காக, அந்த கூழுக்காக ஒரு பெருத்த ஒரு சிரேஷ்ட புத்திர பாகம், ஒரு மூத்த மகனுக்குரிய ஒரு ஸ்தானம், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு மேன்மை, தகப்பன் கொடுக்கிற ஆஸ்திகளை இரட்டத்தனையாய் கிடைக்கிற அந்த ஒரு பலன் அவர்களை என்ன செய்யறானா, இந்த யாக்கோபு தான் சுயநலத்தினாலே தான் நல்லா இருக்க வேண்டும் என்பதனாலே தான் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தினாலே அவைகளை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பு நாம் வாசிக்கிறோம், அங்கே ஈசாக்கு யாக்கோபை அங்கே ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அவன் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிற போது அவன் வேட்டையாடி போய் கொண்டிருக்கும் போது அவருடைய அம்மா வந்து சொன்னாங்க, யாக்கோபு அப்பா சாப்பிட்டு ஈசாக்கு என்ன பண்றாரு, ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறார், அதனால நான் உனக்கு என்ன செய்றேன், சமைச்சு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுதும் கடந்து போய் யாருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான், ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை யாக்கோபு எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. தேவசபையே, இன்னொருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. இன்னொருடைய நன்மைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மேன்மை நமக்கு கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற நமக்கென்று
நமக்கென்று தேவன் எவைகளை வைத்திருக்கிறாரோ அவைகளை மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதம். மற்றவருடைய காரியங்களை மற்றவருடைய சீரணமாய் மற்றவருடைய பொருட்களையோ மற்றவருடைய காரியம் நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது அது நமக்கு மேன்மை அல்ல, அது சீரணமான ஒரு காரியம், அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம், அது தேவன் விரும்பாத ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த காலவெளியிலே இந்த யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அவனுக்குள்ளே காணப்பட்டதானே அந்த சுயநலமான ஒரு காரியம். தான் மாத்திரம் மேன்மையடைய, தான் மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கு, தான் மாத்திரம் வசதியா இருக்கு, தான் மாத்திரம் ஆடுகளை பெருத்தனா இருக்கு, தான் மாத்திரம் தகப்பனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியான ஒரு சுயநலமுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் அவனுக்குள்ள காணப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு காரியம், சுயநலமாக. ஒரு பெண்ணுக்காக தான் சுயநலத்துக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான். அதே பெண்ணுக்காக மறுபடியும் 7 வருஷம் வேலை செஞ்சான். மாமனாருடைய வீட்டில் இருக்கிறதான அந்த ஆடுகள் எல்லாம் பொழிகிற போது அவன் போட்டு கலப்புகள் எல்லாவற்றும் புள்ளிய பிறகுதெல்லாம் தனக்காக எடுத்துக்கொண்டான். ஒன்றும் அவன் கொண்டு போகவில்லை. கோலும் கையமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு கூட வருகிறான் என்று சொன்னால் எல்லாம் அவன் சம்பாதித்து எப்படி வந்தது? எல்லாம் தன்னுடைய மாமனை ஏற்று ஏமாற்றி தன் குடும்பத்துக்காக தனக்காக சேர்த்து கொண்டவனாய் காணப்பட்டான். தேவ சபையை கடைசியில் அவன் மறிக்கிற போது சொல்லுகிறான், நான் வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம், நான் எடுத்துக்கொண்டு வந்தவைகள் ஒன்றும் எனக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. இந்த காலங்களிலே நாம் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதித்ததால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சுயநலம் மாத்திரம் நமக்குள்ள இருந்து தான் மாத்திரம் உயர்ந்திருக்க, என் குடும்பம் என் பிள்ளைகள் மாத்திரம் நல்லா இருக்க நினைக்கிறது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. தன்னோடு இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. சேர்த்து பிடிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு விழுந்து போகிற போது, ஒரு தாழ்ந்து போகிற போது அவ்வளோ நம்மோடு கூட பிறந்தவர்களை நாம் தூக்கி எடுத்து அன்பு கூர்ந்து ஆதரித்து அரவணைத்து அவளை நேசித்து விசாரித்து ஒன்றாக இணைக்கப்படுவதை தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த காலங்கள் அப்படிதான் மாறிவிட்டது. இன்றைய காலத்தில் நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிடணும், இன்னைக்கு நல்லா வசதியா வாழணும், நல்லா உடுத்தணும், நல்ல கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். ஆனால் நான் என் மனைவி என் பிள்ளைங்க மாத்திரம்தான் சொல்லுங்களேன் இருக்கணும். ஆனா வீட்டுக்கு யார் பேர் வைப்போம்? யார் பேர் வைப்போம்? வீட்டுக்கு அப்பா பேர் அம்மா பேர், அது மட்டும் கல்வெட்டில் சொல்லிக்கும். ஆனா வீட்டுல யாருக்கும் ரூம் இருக்காது, அப்பாக்கும் அம்மாக்கும் வீட்டில் இடம் இருக்காது. நிறைய வீடுகளில் போய் இருக்கிறோம், வசதியா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஆனா அப்பா அம்மா படிக்கட்டு கீழே இருப்பாங்க, இல்லை ஒரு 10க்கு 10 ரூபா கூட இருக்காது. அந்த இடத்துல இடங்களில் இன்னைக்கு வைத்திருக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தாய், நான் இருந்த சபைகள் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்த சம்பாதிச்சு வச்சாங்க. இன்னைக்கு அந்த இடம் 2 கோடிக்கு மேலே போகும். ஆனால் அந்த 3 பிள்ளைகள் பிரித்து கொடுத்துட்டாங்க, 3 பிள்ளைகள் வீடு கட்டிட்டாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அப்பா அம்மா எங்கே தங்குறது? மூத்தவன் சொல்கிறான், என் வீட்டில் இருக்க கொட்டாய் போடக்கூடாது. சின்னவன் சொல்கிறான், எனக்கு அசிங்கமாக இருக்குது, இங்கே போடக்கூடாது. 3வது சொல்கிறான், என் வீட்டு பக்கம் வரவே கூடாது. இப்போ சம்பாதித்தது அவர்கள், கஷ்டப்பட்டாங்க, உழைச்சி சம்பாதித்த அவர்கள் சொத்து. அவங்க அந்த 2 பாத்ரூம் போகிறதுக்கு அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு மருமகன் வந்து கத்தும், எங்கேயா வந்த, எங்கேயா போன, அசிங்கமாட்டு எங்கே வந்து கத்தும், அங்கிருந்து எங்கே போனால் எங்கே கத்துவாங்க. அதே போல் ஒரே ஒரு குண்டு படுப்போம், ஒரே ஒரு டேபிள் ஃபேன் ஓடுவதற்கு 3 பேருக்குள்ள போட்டு யார் கரண்ட் கொடுக்குறது? நான் தரமாட்டேன், கரண்ட் பில் அதிகமாகும். நீங்கள் போட்டால் எங்கே கத்துவாங்க, எங்கே போட்டால் எங்கே? யோசித்து பாருங்க. சம்பாதித்தது அவர்கள், கடைசியில் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு துளி இடம் இல்லாமல் வேதனைப்பட்டு 2 பேரும் மறைத்து போனார்கள். செத்த பேருக்கு என்ன ஆட்டம் பாட்டம், என்ன பட்டாசு, என்ன ஒரு அழை, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் தாயின் தகப்பனை கடைசி காலத்தில் கைவிட்டு கூடாது. அல்லேலூயா. சம்பாதித்தவன் உனக்காக நன்மைக்காய் வைத்திருக்கிற தகப்பன். அல்லேலூயா. தேவ சபை இந்த காலங்கள் தான் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நான் மாத்திரம் இருக்கிறோம் நினைக்கிறோம், அதுவல்ல, என்னோடு கூட மற்றவர்களும் வாழ வேண்டும், என்னோடு கூட மற்றவர்களும் ஆசீர்வாதமா இருக்கிறோம், என்னை போல அவங்களும் நல்லா இருக்கிறோம், என்னை போல அவங்களும் சம்பாதிக்கணும், அவங்களும் சம்பாதிக்கிறது வழிகளை கற்றுக் கொடுங்க. என் பிள்ளைக்கு நான் எடுக்கிறது போல என் சகோதரருக்கு நான் எடுத்துக் கொடுக்க வேண்டும், என் சகோதரர்கள் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டும். இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கிற நல்ல எண்ணங்களா இருக்கிறது. எனக்கு ஏற்ற தாழ்வுகளுக்குள்ளே, எனக்கு குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வருகிற போது, ஒரு உயர்நிலையில ஒரு தாழ்வில் இருக்கும் போது இது எங்க பாதிக்குது? சந்ததியை பாதிக்குது. இன்னைக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருப்போம், ஏற்ற தாழ்வு பார்க்குறோம், நாளைக்கு அவங்க 2 ஒற்றுமையா இருப்பாங்களா?
தெரியாது. படிப்பு மாறும், பள்ளிகள் மாறும், ஸ்தானங்கள் மாறும், வசதிகள் மாறும் போது இப்படியா போயிடும், அப்படியே போயிடும், உறவுகள் தனிந்து போகிறது. தேவன் ஒரு குடும்பத்தை தேன்கூட்டை போல வைத்திருக்கிறார். ஒரு தேன்கூடு ஒருவரால் கட்டப்பட்டதல்ல, பல ஆயிரம் தேனீக்கள் இணைந்து ஒரு வீட்டை கட்டுறது போல ஒரு கூட்டை கட்டுகிறது. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. அதில் இருக்கிற ஒன்று பிரிந்து போனால் எல்லாம் பிரிந்து போகிறது. இன்னைக்கு அதே போலதான் ஒரு குடும்பம் எல்லா தேவனாலே எல்லாரும் இணைத்து தேவன் கட்டி வைத்திருக்கிறார். எல்லா நரம்புகளாய், சதைகளாய், ரத்த நாளங்களாய் அவருடைய தேவன் அழகாய் இணைத்து வைத்திருக்கிறார். இந்த உறவுகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அதைதான் விரும்புகிறார். வாழ்வில் சுயநலங்கள் இல்லாத ஒரு உன்னதமான அன்பை நாம் குடும்பங்களுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாய் பார்க்கிற போது, இரண்டாவது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இந்த நாட்களிலே பார்க்கும் போது உண்மையான அன்பு அவசியம். அல்லேலூயா. ஒன்று சேலம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நேசிக்கிற அந்த நேசிப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சபையை இன்றைக்கு உண்மையான உறவுகள், உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உதட்டளவிலே விசாரிக்கிறது, உதட்டளவிலே பேசுகிறது, உதட்டளவிலே சிரிப்பது, இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு உலக மனுஷனுடைய உறவுக்குள் இருக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. அவங்க சிரிச்சனா சிரிப்பாங்க. அன்னைக்கு சாவுக்கு வந்து என்னை பார்த்து சிரிக்காம போயிட்டாங்க. அந்த கல்யாணத்தை வந்து சிரிக்காம போயிட்டாங்க. இல்லை, அவங்க சிரிச்சாங்க. நானும் ரைட் என்ன பண்ணேன், ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். நானும் எப்படி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வாழ்க்கை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே நல்ல அன்பு இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை நான் என் குடும்பத்தினர் நான் சொல்லுகிறேன். நான் ஏர் கட் பண்ணபடியாக போயிருந்தேன். பக்கத்தில் போயிருக்கும் போது என்ன ஆகியத்தை இன்னொரு ஏர் கட் பண்ண வந்திருந்தான். வந்தபோது எப்படி இருக்கிற அம்மா அப்படிங்கிறாங்க, அண்ணா எல்லாரும் விசாரித்து கொண்டே இருந்தான். ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருந்தோம். அந்த முடிவெற்றதுக்கு என்னையும் தெரியும், அவரையும் நல்லா தெரியும். அவர் கடைசியாக சொன்னார், கேட்டார். முடிச்சுட்டு அவர் போயிட்ட போய் என்ன கேட்டாரு, இவர் யார் இவ்வளோ நேரம் யார்கிட்டையும் பேச மாட்டாரு, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் விசாரிக்கிறது யாருன்னு கேட்டாரு. சொந்தமானு கேட்டார். ஆமாம் சொந்தம். என்ன சொந்தம்னு கேட்டார். ஒன்றுதான் சொன்னேன், எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க. எப்போ பார்க்குறோம்? ஒரு முடிவெற்ற கடையில் பார்த்து பேசிக்கொள்கிறோம். இதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம், எப்போ பேசுவோம் என்று தெரியாத நிலைகள். இன்றைக்கு உறவுகளிலே அன்புகள் தனிந்து கொண்டிருக்கிறது. தேவன் எனக்கு உறவை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லா உறவுகளும் நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா, அந்த உறவுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன? அன்பை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்குள்ள இருக்கிற அன்பை பார்க்கிறோம். ஒரு காக்கா இறந்து போயிடுச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற அத்தனை காகங்களும் என்ன செய்கிறது? சத்தம் எழுப்புவதை குறித்து பார்க்கிறோம். தேவ சபையே, எனக்கு இந்த இருக்கிறதான மிருக ஜீவன்கள், பறவைகளுக்குள்ளே ஒரு கூட்டு குடும்பத்துக்குரிய அன்பு இருக்கிறது. அந்த பறவைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அந்த பறவைகளுக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அன்பு கடைசி நாட்கள் அன்பு என்ன செய்யுமா? தனிந்து போகும். கடைசி காலத்தை வந்திருக்கிறோம். எனக்கு வேதம் அதான் சொல்லுகிறது. எத்தனையோ உறவுகளை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. அவனுடைய பேர்கள் மறந்து போய்விட்டது. எத்தனையோ உறவுகளை மறந்துட்டோம். சில குடும்பங்கள் இன்றைக்கும் 3ஆம் தலைமுறை கடந்தும் உறவாடுற ஆட்களும் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனா அநேக குடும்பங்களிலே முதல் தலைமுறையிலே அன்பு தனிந்து போயிருக்கிறது. 2ஆம் தலைமுறையிலே அன்பு தனிந்து போயிருக்கிறது. அப்பா சித்தப்பா பேர் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக போல இன்னைக்கு இருக்கிற சந்ததி என்ன செய்யல, ஒற்றுமையா இருப்பதில்லை. அன்னைக்கு அத்தை மாமி எல்லாம் ஒற்றுமையாக போல இன்னைக்கு வருது சந்தி ஒற்றுமையா இல்லை. தேவ சபையை ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் உறவுகளை பிள்ளைகளுக்கு சரியாய் கற்று கொடுக்கவில்லை. இவர்தான் உனக்கு அத்தை, இவர்தான் உனக்கு அண்ணன், இவர்தான் உனக்கு மாமா, இவர்தான் உனக்கு சித்தப்பா, இவர்தான் உனக்கு தாத்தா, இவர் தாத்தாவுடைய தாத்தா, இதெல்லாம் நம்ம என்ன செய்து எனக்கு கற்றுக் கொடுக்கதே கிடையாது. அதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய வாழ்க்கையின் துக்கத்துல எல்லாம் இணைச்சன மத்துக்களாய் வந்து இருக்கிற போது எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார். நான் கிறிஸ்தவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது தான், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறது தான், எனக்கு எல்லாமே என்னுடைய வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களை நேசிக்கிற அன்பு என் வாழ்க்கையில் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை நான் மற்றவர்களை நேசிக்கிறேனா? என் சொந்தங்களை நேசிக்கிறேனா? என் இனச்சொந்த பந்துக்களை நான் நேசிக்கிறேனா? உண்மையான அன்பு கூறுகிறேன் என்பதை தான் இந்த காலவெளி தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியில பார்க்கும் போது நாம் வாசிக்க
வாசிக்கிற 1:13 பார்க்கும்போது அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் பாதையிலும் குடும்பத்தின் காரியத்திலே பார்க்கும்போது அன்பை குறித்து அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அன்பு எப்பேற்பட்டதா இருக்கிறதா? அது விலையேற பெற்றதா இருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பு நீடிய சாந்தமோ தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை நாம் நேசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டு காலத்துல உன் முழு இதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு நீ யாரிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சட்டத்தை கத்தர் கொடுக்கிறார். உன்னை நேசிப்பது போல அவள்தான் முடிச்சுட்டார். பழைய ஏற்பாட்டுல உன்முழுதத்தோடும் உன்முழு ஆத்துமாவோடும் உன்முழு பலத்தோடும் இடத்தில் அன்பு கூறுவாயாக. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் மாறுது, சட்டம் மாறுது. உன்னை எப்படி நேசிக்கிறையோ அது போல இன்னொருத்தரை நேசி. அல்லேலூயா. அதுதான் அன்பு. ஆண்டவரை நேசிக்கிறது மாத்திரம் அன்பு கிடையாது. ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோமோ அவனமாக உறவுகளை நேசிக்க வேண்டும், அவனமாய் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், நம்மை சார்ந்திருக்கிற நேசிக்க வேண்டும். அதான் தேவன் மேல் வைத்திருக்கிறதால புதிய உடன்படிக்கையின் புதிய சட்டத்தின்படி புதிய பிரமாணத்தின்படி கிறிஸ்துவ சபையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிரமாணமாய் காணப்படுகிறது. எனக்கு என்னை நான் நேசிக்கிறது போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். என் இனச்சன பந்துக்களை சார்ந்திருக்கிறதான என் சந்ததிகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? நேசித்து அன்பு கூறுவதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தில் நாம் வாசிக்கலாம். என்னோட திருப்பிக் கொள்ள வேதத்தில் மத்திய சுவிசேஷம் வாசிக்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், இங்க சொல்லப்பட்டதிலே பவுல் சொல்கிறார், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்புக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்புக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. எனக்கு அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, குடும்பத்துக்குள்ளும் சரி உறவுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, வசதியா இருந்தாங்கன்னா அவங்களை நம்மளே தேடி தேடி என்ன செய்வோம்? ஓடி ஓடி பேசுகிறோம். வசதியாக இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, உயர்ந்திருக்கிறாங்க. அன்புக்குள்ளே ஒரு மாயம் வந்து விடுகிறது. ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட நம்ம பேசும்போது இருக்கிற அந்த உறவு கொடுக்கிற அந்த கணங்களை பார்க்கும்போது வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. பவுல் சொன்னாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. 7 சொந்தக்காரனுக்கு அதே அன்பு தான், படித்தவனுக்கு அதே அன்பு தான், வசதியா இருக்கிறதுக்கு அதே அன்பு தான், அதில் தாழ்ந்திருக்கிறது அதே அன்பு தான். இன்னைக்கு அதை தான் தேவன் விரும்புகிறார். அன்புக்குள்ளே பாகுபாடு இருக்கக்கூடாது. இன்னைக்கு உறவுக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன? அன்புக்குள்ளே பாகுபாடு இருக்கிறது. கிராமத்துல வாழ்கிற மேல ஒரு அன்பு, நகரத்துல வாழ்வுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது. அம்மா வீட்டு சார்ந்தவங்க மேல ஒரு அன்பு இருக்கிறது, அப்பா வீட்டு சார்ந்தவங்க மேல ஒரு அன்பு இருக்கிறது. அல்லது கணவன் வீட்டு மேல் வைத்திருக்கிற அவளை சார்ந்துக்குள்ள வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது, மனைவி வீட்டு சார்ந்திருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிற அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்புகளுக்குள்ள என்ன வருகிறது? ஒரு மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். வீட்டுக்கார சார்ந்தவங்க நல்ல மனைவி, நற்குணசாலி, குணசாலியான ஸ்திரீ, கர்த்தருக்கு பிரியமானவளாய் வாழ்ந்திருக்குன்னு சொன்னா, உன் மாமியார் வீட்டுல இருந்து வந்து உங்ககிட்ட அன்பார உட்கார்ந்து மனசார சாப்பிட்டு போறாங்களே, நீ தான் கர்த்தருக்கு உகந்த நல்ல மருமகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நடக்குமா? உங்க வீட்டுல செய்திருக்கிறவங்க யாரும் எங்க வீட்டுக்கு போக என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதுக்கு தான் அட்ரஸ் கொடுக்காம நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் கேட்பார், இன்னைக்கு நீ எத்தனை பேர் அன்பாக இருந்த? உன் மாமியார் விட்டு சாப்பிட்டு விட்டு அன்பாக இருந்தியா? உன் நாத்தனார்கிட்ட அன்பாக இருந்தியா? உன் கணவனுடைய சகோதரர்கிட்ட அன்பாக இருந்தியா? உன் கனவு சார்ந்திருக்கிறது ஆணை அவளை தாய் தப்பத்தில் அன்பாக இருந்தியா? ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கணக்கு கேட்பார். அன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டா அப்படின்னு சொன்னா ஓடி ஓடி வேலை செய்யறோம். நம்ம கூட பிறந்தவர் வந்துட்டாங்கன்னு சொன்னா முடியாம கூட வாங்கி செய்யறோம், கடன் வாங்கி நம்ம செய்யறோம், எத்தனையோ காரியங்கள் அன்பா செஞ்சிடுறோம். ஆனா அதே நம்முடைய புருஷன் நமக்கு தடையா இருக்கிறவர் வருஷம் வருஷம் உழைத்து போட்டு நம்மை ஆதரிக்க நாம் புருஷன் விட்டு சார்ந்திருக்கிற ஒருவனோ, ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கிற மாமியாரோ மாமனாரோ அதை சார்ந்திருக்கிற ஒருவர் வந்துட்டா நம்ம கவனிக்கிறோமா? சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கும் அதே இலை போட்டு, அவங்களுக்கும் அதே சிக்கன் குழம்பு வச்சு, அவங்களுக்கு சூடாக சாப்பாடு செஞ்சு போட்டு நீங்கள்
கவனிச்சு பாருங்க. அதுதான் உங்களுடைய அன்பு. அதில் யாரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? கிறிஸ்துவனுக்குள்ளே உங்களுக்குள்ள எப்படி வெளிப்படுத்த முடியும்? உனக்கு பிடிக்காதால் வீட்டுக்கு வந்தானோ உட்கார வச்சு அவனுக்கு தண்ணி கொடுத்து டீ கொடுத்து அவனுக்கு நல்ல நீங்கள் செஞ்சு போட்டு பாருங்க. அதை தான் தேவன், அதுதான் ஒரு உண்மையான அன்பு. அல்லேலூயா. எனக்கு அந்த அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்புக்குள்ள கட்டப்பட்டு இருக்கணும். ஆண்டவருடைய அன்புல கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எனக்கு நம்முடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆண்டவரை மாத்திரம் தூக்கி பிடிச்சிட்டு மணிக்கணக்கா ஜெபிக்கிறது அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார். வேதம் சொல்லுகிறது நன்மை செஞ்சவர்களுக்கும் நன்மை செய்யாதவர்களையும் தேவன் நேசித்தார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்றி உள்ளவருக்கும் நன்றி அறியாதவருக்கும் நன்மை செய்கிறதாய் சுற்றித் திரிந்தார். தேவ சபையே, இன்னைக்கு நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாம் எப்படி காண்பிக்க முடியும்? நம்ம மற்றவர்கள் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துற சொன்னா எல்லாரையும் உண்மையா நேசிக்கிறோம். அல்லேலூயா. சமமா நேசிக்கிறோம். அல்லேலூயா. பூர்ணமா நேசிக்கிறோம். அதை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். வேதம் அதான் கற்றுக்கொள்வதை பார்க்கிற வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மத்தேயு 24:12 வாசிக்கலாம். கடைசி காலத்துல நடக்க போகிறதான காரியங்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கடைசி நாட்களே சத்துரு எவைகளை தணிந்து போக செய்கிறான்னா அன்பை தணிந்து போக செய்கிறான். பகைகள் அதிகமாய் உருவாக்கப்படக்கூடிய காலம். அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து நிற்கக்கூடிய காலம். உறவுகளுக்கு விரோதமாய், இரத்த சம்பந்தங்களுக்கு விரோதமாய், சொந்தங்களுக்கு விரோதமாய், பந்தங்களுக்கு விரோதமாய் கடைசி காலத்துல என்ன தணிந்து போவோமா? அன்பு தணிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு எப்படி உணர்ந்திருக்கலாம்? நான் நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபுடைய காரியங்களை பார்க்கிறோம். ஏசாவுக்குள்ள நல்ல குணம் இருந்துச்சு. ஏசா யாக்கோபை நேசித்தான், கோவப்பட்டான், கொலை செஞ்சிருவான்னு சொன்னான். ஆனால் பரிவாரங்களோடு வரும்போது அவன் போய் கட்டி அணைத்து அழுது என் சகோதரனே என்று சொல்லி அவனை மன்னித்து சேர்த்துக்கொண்டான். அல்லேலூயா. அதே தான் யோசிப்பு குறித்து வாசிக்கிறோம். யோசிப்பு அவனை குடியில் போட்டு எல்லாம் பண்ணாங்க, வித்து போட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் அங்கிருந்து தன் சகோதரர்கள் வந்த போது உட்கார வைத்து ஆகாரம் கொடுத்து, தன் தகப்பன் வீட்டுக்கு ஆகாரத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான். யாக்கோபு செத்த போது பயப்படுறாங்க, அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் சகோதரர்களை மன்னிக்கிற அன்பு இந்த யோசிப்புக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அன்பை குறித்து தேவன் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு அன்பை குறித்து எத்தனையோ பிரசங்கத்தை கவனிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும், பிரசங்கம் ஜெபிக்கணும், ஆண்டவர்கள் வேதத்தின் மேல அன்பா இருக்கணும், சபைக்குள்ள அன்பா இருக்கணும். இது மாத்திரம் அல்ல, நம்ம சொந்தங்கள்ல இன்னும் கிறிஸ்துவ அறியாத, இன்னும் பொட்டு வச்சுட்டு இருக்கிற, இன்னும் விக்கிரகத்தை நாடிக்கொண்டு எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட உங்களுடைய அன்பை நீங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம, மாயமற்றதா இல்லாம உங்க அன்பை நீங்க சரியா காண்பிச்சு பாருங்க. அவர்கள் அன்பினாலே கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க தேவன் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற அனுபவம் இந்த உறவுக்குள்ள அவசியம். அல்லேலூயா. வாசிக்கிறோம் என்று சொன்னால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம உறவுகளை என்ன செய்ய வேண்டுமா? விசாரிக்கிற, ஏற்கனவே சொல்லிட்டு இந்த விஷயத்துல, ஆனால் வேதம் சொல்கிறது விசாரிக்கிறதான ஒரு நிலை, விசாரிக்கிற அன்பு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு யோபை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் யோபை சோதித்தார். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் யோபு இழந்து போயிட்டான். ஆனா யோபு இந்த நிலையில பார்க்கும்போது அவன் சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் வியாதியின் படுக்கையிலே அவன் பருக்கள் நிறைந்தவனாக அவனுடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யோபு சொல்றாரு, என் சகோதரனை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர் பார்வைக்கு நான் பரிசியமானேன், நான் என் வேலைக்காரரை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கூடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாய் போயிற்று, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளாய் மாறி போனார்கள். தேவ சபையே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இழப்பு வருகிற போது, ஒரு மனுஷன்
மனுஷனுடைய வாழ்க்கையில தாழ்ந்து போகிற போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற போது, அந்த மனுஷனை போய் நாம் பார்த்து என்ன செய்ய வேண்டுமா? விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மனுஷனை போய் நீங்கள் விசாரித்து பாருங்க. 10 சொந்தங்கள் நீங்கள் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு பெரிய ஒரு சமாதானம், அது குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு மன தைரியம். ஆனால் இன்றைக்கு இந்த விசாரிப்பு குறைந்து போயிடுச்சு. யோபுடைய வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து போயிருக்கிற வேளையில அவர் சொன்னார், என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர் கூட, என்னை பார்த்தா பேசுறவங்க கூட எனக்கு என்னவா மாறிட்டாங்களா? அந்நியரை போனாங்க. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். பந்து சொன்ன ரத்த சொந்தமான உறவுகள், அவருடைய தகப்பனோடு கூட பிறந்தவர்கள், அவருடைய தாயோடு கூட பிறந்திருக்கிறவர்கள், இந்த இனச்சன பந்துகள் கூட யோபுடைய வாழ்க்கையை துயரப்படுகிற போது, யோபுடைய வாழ்க்கையை இழப்பு வந்திருக்கிற போது அவனை ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவரும் கடந்தவர்கள். அல்லேலூயா. ஒரு வேதனை இல்லை இருக்கும் போது வெட்டிக் கொள்வதல்ல உறவு, இருக்கும் போது கோழிகள் இருக்கும் போது போய் பேசுவது உறவு அல்ல. அப்போ போன் பண்ணி விசாரிப்பது ஒரு உறவு அல்ல. எப்போ ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்களை இருக்கிறானோ, அப்போ போய் எந்த ஒரு உண்மையான உறவு அவனோட உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசி ஆறுதல் படுத்தி நாங்களாம் இருக்கிறோம், நீ பயப்படாத பார்த்துக்கலாம் என்கிற ஒரு மன தைரியத்தை உண்டாக்குறோமே, அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில கூட பிறந்த வந்து பார்க்கல. தெளிவா சொல்ல, இணைஜன பந்துக்களை மறந்து போனாங்க. மனைவி கூட அவருடைய சுவாசம் வேறுபட்டு போயிடுச்சு. கூட பார்க்க அந்த 3 ஃப்ரெண்டுங்க அவனுக்கு விரோதமாய் வெறுத்து அவனை குற்றம் சாட்டி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சொல்ல, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு துயரங்கள், பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறார்கள், ஆஸ்திகள் அழிந்து போயிருக்கிறது, சரீரம் எல்லாம் வேதனைக்குள்ளாக இருக்கிறார். அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அவன் கூட பிறந்தவர்களோ நண்பர்களோ அறிமுகமானவர்களோ எல்லாம் விட்டு விலகி போயிருக்கிறார்கள். தேவ சபையே, எனக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாதி படுக்கையிலோ துன்பத்திலோ துயரத்தில் இருக்கும் போது நாம் போய் ஆறுதல் படுத்தவும் விசாரிக்கிறதுக்கும் அவனிடத்தில் போய் நாம் உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் போய் விசாரிங்க, பைபிளை கொடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு காலத்துல என் வாழ்க்கையில் துன்பங்கள், எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்கள், எங்களுக்கு விரோதமாக எழுப்பின சில குடும்பங்கள் உண்டு. இருக்கிற பகுதிகளில் அவ்வளோ துன்பங்கள், அவ்வளோ வேதனையான ஒரு காரியங்கள், உறவுகள் எல்லாம் கைவிட்டு போனார்கள். ஒரே ஒன்று தான் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர். அவங்க ஒவ்வொரு நாளும் ஓடி வருவாங்க, ஒவ்வொரு நாளும் ஓடி வந்து அவங்க உட்காந்து சோம் பண்ணுவாங்க. எங்கள் கூட மணிக்கணக்காக நேரத்தை செலவு பண்ணாங்க. 91 சங்கீதம் வாசின்னு சொல்லுவாங்க, 23 சங்கீதம் வாசின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வாசித்த பிறகு சோம் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்தது. உறவுகள் எல்லாம் தூரப்பட்டு போனார்கள், நண்பர்கள் தூரப்பட்டு போனார்கள். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தாயை வந்து அன்னைக்கு சொன்ன அந்த ஆறுதல் இன்றைய வரைக்கும் மறக்க முடியலை. அல்லேலூயா. எனக்கு நீங்கள் ஆண்டவர் சமூக தேவ பிள்ளைகளே, எனக்கு அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் விசாரித்து ஜெபித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆறுதலான தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேருங்கள். அவன் ரட்சிக்கப்படுவதற்கும், அவனை திடப்படுத்துவதற்கும், அவனை பலப்படுத்துவதற்கும், அவனை ஆற்றுவதற்கும், அவனை தேற்றுவதற்கும் விசாரிக்கும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசாரிச்சுட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு நாம் விசாரிக்கிற நிலைகளில் நாம் இருக்கிறோம்? எல்லாம் பார்த்தா ஒரு சாரி சொல்லிக்கிறோம். எத்தனை பேர் எத்தனை நிகழ்ச்சிகள் சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்லை, கேட்டால் ஒரு சாரி சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. இந்த கடைசி காலத்தில் ஒருவரை ஒருவர் விசாரிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே கடன் தான். நீங்கள் பழம் வாங்கி போயிட்டு உடம்பு சரியில்லை நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாத போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அதே பழத்தை வாங்கிட்டு வந்து விசாரிக்க போகிறாங்க. இல்லை, ஒரு பாஸ்டர் படமாக சொன்னார், அவர் உடம்பு சரியில்லை, அவரை போயிட்டு ஒரு பாஸ்டர் கூட இருந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டார். மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கும்போது பார்த்துட்டு அவர் கூடவே இருந்தாராம். இந்த பாஸ்டர் சுகமாயிட்டு வந்த பேர் என்ன சொல்லியிருக்கிறோம்? பரவாயில்ல, எனக்காக நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் இருக்குல்ல, இதே போல் உனக்கு உடம்பு சரியாமல் நீ ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு அப்படி அல்ல. தேவசபையே, எனக்கு நாம விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் காலையோறும் குளிர்ச்சியான வந்து கர்த்தர் என்ன செய்தாரா? ஆதாமை விசாரித்தார். ஆதாமே எப்படி இருக்கிறார்? ஆபிரகாமை கூப்பிட்டு தேவன் விசாரித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை விசாரிக்கணும். அல்லேலூயா. நம்ம பக்கத்துல சபையில ஒருத்தர் வரலனாலே நம்ம என்ன செய்யறது இல்லை? விசாரிக்கிறது. மாச கணக்கு வரனாலும் விசாரிக்கிறது இல்லை, வார கணக்கு வரனாலும் விசாரிக்கிறது இல்லை. அது யார் மேல் விழுந்த கடமை? அது என் மேல் விழுந்த கடமை இல்லை. அப்படியா? இல்லை. உங்க பக்கத்துல உட்காரவங்கள ஏன் வரணும் ஒரு போன் பண்ணி விசாரிக்கிறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்க பக்கத்துல உட்கார நம்முடைய சபைக்குள்ள இருக்கிறோம், ஒரு அமையமா இருக்கிறோம், ஏன் இன்னைக்கு வரல, என்ன சிஸ்டர் பிரச்சனை, ஏன் பிரதர் இன்னைக்கு வரல, ஒரு பாஸ்ட் விசாரிக்கிறதா? பாஸ்டுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்க லேட்டியா, அவங்க நேத்து என்ன பண்ணிட்டாங்க? விசாரித்து விட்டார்கள். எனக்கு வருஷ கணக்கா வரணும்னாலும் விசாரிக்கிறது எனக்கு சபைக்குள்ளும் குறைந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. நிறைவாக நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். நான்காவதாய் பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிற நான்காவது ஆசீர்வாதம், இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் உறவுகள் பலப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது, உண்மையான மாயமற்ற அன்பு இருக்கணும், விசாரிக்கணும். நான்காவதாக விருந்தோம்பல். என்ன சொல்லிட்டேன்? இந்த விருந்தோம்பல் மிக மிக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. போஷிக்கிற ஒரு அனுபவம் மிக மிக அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்தை பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஏறக்குறைய 90 வயது நிரம்பின ஒரு மனுஷன். ஆனால் வேதம் சொல்றது அவரிடத்துல 3 புருஷர்கள் ஆபிரகாமை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த 3 புருஷர்கள் அந்த மம்மனை சமர்பூமியின் நடுவில் வந்திருக்கிற போது ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவளை மரத்தில் உட்கார வைக்கிறான், அவளுக்கு தண்ணி கொடுக்கிறான், எல்லாம் கொடுத்த பேர் சொல்லுகிறான், நான் போய் உங்களுக்காக ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் சாப்பிட்டு என்ன செய்யுங்க, கடந்து போங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன பிறகு அவர் என்ன செய்யறாரு? 6ஆம் வசனம் வாசித்த பிறகு சொன்னால், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாப்பிடுவதற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரனிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வயசான தாத்தா பாட்டி, ஆபிரகாமுக்கு 90 வயசு அப்படின்னு சொன்னா சாராளுக்கு என்ன வயசு? அவனுக்கு 80 வயது. அல்லேலூயா. ஆனா 80 வயது இருக்கிற ஒரு சாராள், 90 வயது இருக்கிற ஒரு ஆபிரகாம், தன்னிடத்தில் வந்திருக்கிற மனிதர்கள் எப்படி போகக்கூடாது? சாப்பிடாமல் போகக்கூடாது. அவள் களைத்து உஷ்ண வெளியில் வந்திருக்கிறார்கள். முதலாவது இளைப்பாறுவதற்கு அவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறான். இரண்டாவது அவன் என்ன செய்ய சொன்னால், தீவிரமாய் போய் சாராளை பார்த்து சொல்லுகிறான், 3 படி மெல்லிய மாவெடுத்து நல்ல அழகாக என்ன பண்ணுங்க, அப்பம் சுடு அப்படின்னு சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவனே மாட்டு மந்தைக்கு தீவிரமாய் ஓடி ஒரு மாட்டை பிடித்து கொண்டு வேலைக்காரனுடைய கையில கொடுத்து இதை சீக்கிரமாய் சமைத்து போடு என்று சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டு பிள்ளைங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுன்னா கூட இப்போ என்ன பண்ண மாட்டேது? நீயே போய் கொண்டுக்கோ, நான் எடுத்துட்டு வர மாட்டேன். 5 விளையாதது 50 விளையாது. அல்லேலூயா. கற்றுக் கொடுக்க வேண்டும். உறவு வரும்போதெல்லாம் தண்ணி கொடுத்து போய் கொடு, வந்திருக்காங்க தண்ணி கொடு, போய் சாப்பாடு பரிமாறு, இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வேதமாதான் கற்றுக் கொடுக்கிற தேவ சபையை ஒரு முதிர்ந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம். ஆனால் அவங்ககிட்ட இருக்க நல்ல பண்ண தெரியுமா? தாங்கிட்ட வந்த யாரும் பசியாய் போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு அவசியமான ஒரு காரியம். பசியாய் போகக்கூடாது என்று அவன் விரும்பினான். வேகமாய் போகிறான். வயசான சாராகிட்ட போய் சொல்கிறான், வேலைக்காரிக்கிட்ட போனேன், எல்லாம் கவனிக்கணும். சாராகிட்ட போய் சொல்கிறான், நீ அப்பம் சுடு, நீ சுட்டு என்ன செய், அவனுக்கு சரியா நீ பதமாய் சுட்டு போடு, அவள் வந்திருக்கிறார்கள். அது சொல்ற, அவனே ஓடுகிறான் மாட்டு மந்தைக்கு. அவனே தீவிரமாய் ஓடி அவனே போய் ஒரு கன்றை பிடித்து கொண்டு வந்து வேலைக்கார கையில் கொடுத்து சொல்றான், நீ என்ன செய்ய வேண்டியதை சரியாய் சமைத்து கொண்டு வா. எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு உபசரிப்பின் அடையாளம். இந்த உபசரிப்பு நம்மளும் இருக்கிறதா? இன்னைக்கெல்லாம் பேசி அப்படியே ஒரு சண்டை கொடுத்து அனுப்புகிற ஆட்கள்லாம் இருக்கிறோமா இல்லையா? அப்படியே அனுப்புறவனா இருக்கிறோம். இப்போ எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினாலும் தண்ணி கொடுத்துட்டு, காபி சாப்பிட்றீங்களா, காபி போட்டுமா, காபி குடிப்பீங்களா, ஒரு காபிக்கு இதனை கேள்வி இல்லை அப்படிலாம் கேட்குறோம்ல. குடிப்பீங்களா? குடிப்பாங்க, கொடுத்தா குடிப்பாங்க.
காபி பிடிக்குமா, காபி போட்டா இதுலேயே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் நான் என்ன பண்ணேன், குடிச்சிட்டு வந்தேன். வீட்டில் வந்து கேட்பேன், ஐயா காபி கொடுத்தியா, இப்போ தான் குடிச்சிட்டு. நம்ம கேட்ட 3 கேள்வி மறந்து போயிடும். அவங்க சொன்ன ஒரு பதில் நமக்கு என்ன செய்யும், இல்லையா, இப்போ தான் குடிச்சிட்டு வந்தாங்க, அதனால என்ன செஞ்சாங்க, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். தேவசபை உங்கள்கிட்ட கஞ்சி சாதம் இருக்கா, அதில் ஒரு பிடி எடுத்து அவனுக்கு மனசார நீங்கள் கொடுங்க. அதுதான் விருந்தோப்பன். அல்லேலூயா. ஒரு ரெபெக்காவுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் என்ன, ஒரு எலியாசுடைய ஜெபம். நான் கேட்குற பெண்ணு தண்ணி கொடுக்கணும், உன் ஒட்டகத்துக்கு வார்த்தைன்னு சொன்னான். 10 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கான். ஒரு ரெபெக்காள் ஓடி வந்தாள், அவளுக்கு தண்ணி கொடுத்தாள். 10 ஒட்டகம். எல்லாம் சொன்னாங்க, ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 10 குடம் தண்ணி குடிக்கமா? அப்படியானால் 10 ஒட்டகத்துக்கு சொல்லுங்களேன், 100 குடம் தண்ணீரை எடுத்து அவள் ஊற்றினாள். அதனால் ஈசாவுக்கு மனைவியாக மாறினாள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிறோம், வெளியேறு பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. வீட்டுக்கு வரவங்களை நேசிங்க, அன்பு கூறுங்க, அவளை ஆதரிங்க, எல்லாம் விசாரிங்க. அதுக்கு மேலே வீட்டுக்கு வர வச்சு ஒரு வேளை ஆகிறோம் நல்ல திருப்தியான ஒரு ஆதாரத்தை கொடுத்து பாருங்க. அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. உறவு பலப்படும். அவன் போய் சொல்லுவான் 4 பேர்கிட்ட, இன்னைக்கு எல்லாருடைய வீட்டுக்கு போனேன், அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா கொடுத்தாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அல்லேலூயா. சில வீட்டுக்கு சில சொந்தக்காரங்க போகவே மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, உள்ள கூட என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. இல்லை, இப்படிப்பட்ட உறவுகள்லாம் இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு உறவு, தூரத்து உறவு தான். ஆனால் இன்னைக்கும் நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா நான் நம்பி அந்த வீட்டுக்கு இன்றைக்கும் கூட்டிகிட்டு போவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிற அவர்கள் அந்நிய முறை தான். இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வேணால், எத்தனை மணிக்கு வேணால் கூட்டிகிட்டு போனால், அவங்கள்ட்ட என்ன இருக்கும், உப்புமா தான் நைட்டு 12 மணிக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், அந்த உப்புமா வாங்கிலும் செய்து மனசார கொடுப்பாங்க. அல்லேலூயா. அந்த கிராமத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். என்றைக்கும் உரிமையாக போகிறோம். என்றைக்கும் போனால் அநேகரை கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், அநேக நண்பர்கள் போயிருக்கிறோம், அநேக சொந்தக்காரர் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். போன உடனே சுத்தண்ணி ஒரு கிளாஸ் வேகமாக ஓடி வந்து எப்படி இருக்கிற ஒரு கேட்டு ஒரு சுத்தண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து கஷ்டமாக இருக்கும், என்ன ஆளுக்கான விசாரிக்கல, தனியாக உட்கார்ந்துருக்குன்னு சரி. அதுக்குள்ளே வேகமாக ஓடி கறியை வாங்கிட்டு வந்து ரசம் வச்சு சாம்பார் வச்சு அவங்களுக்கு கிராமத்தில் என்ன தெரியுமோ அத்தனையும் சமைச்சு வச்சுட்டு அந்த சாப்பாடு போட்ட பிறகு தான் கேட்பாங்க, என்ன பண்ணுற, எப்படி இருக்கிற, உடம்பு எப்படி இருக்கிறது, நல்லா இருக்கிறியா, எப்போ ஆகாரத்தை போட்டுக்கொண்டே கேட்கும் போது நம்ம என்ன செய்வோம், சொல்லிக்கொண்டே சாப்பிடுவோம். அல்லேலூயா. அதான் நல்ல உறவு இல்லை. இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். உறவுக்குள்ளே போட்ட சாப்பாடு என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, ஒரு பயம், எதிர்காலத்தில் சொல்லி காட்டிட்டு வருவோம். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, யார் வீட்லேயும் சாப்பிடாத அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இல்லை, அப்பா சொல்லிட்டு போனாங்க, யார் வீட்லேயும் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன பயம் அப்படின்னு தெரியாது, ஆனால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு காரியம் நான் எவ்வளோ போட்டேன், அவங்களுக்கு என்ன இல்லை, நன்றி நம்ம சொல்லக்கூடாது. கொடுத்ததுக்கு என்றைக்குமே நன்றியை நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் உண்மையான உறவு காரியம். இன்னைக்கு அநேகர் ஏன் நீங்கள் பயப்படுறோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்தது என்ன பண்ணிடுறோம், சொல்லிக்காட்டு. சண்டை வந்துச்சு, பிரச்சனை வரலாம், உறவுகளில் சண்டை வராமல் இருக்காது, கசப்பு வராமல் இருக்காது, பேசாமல் பேசிட்டே இருக்க முடியாது. சில வேளை பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனால் திரும்ப சேர்ந்து போகும். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு தெரியுமா, சாகிற வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. சொல்லி காட்டவே கூடாது. என்ன செஞ்சாலும் அதை சொல்லி காட்டக்கூடாது. இதெல்லாம் உனக்கு செஞ்சனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் செஞ்சது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும், அதெல்லாம் வீணாகி போயிடும். அநேகர் அப்படிதான் இன்னைக்கு பதறி செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டிடுறோம். அந்த சொல்லி காட்டும் போது அந்த உறவுகள் முற்றிலுமாய் முறிந்து போகுது. அவங்க பேசுறீங்க, நீங்கள் பேசுறதை விட்டுடுங்க. அவங்ககிட்ட கோபமாக இருக்கிறாங்க, நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா, நீங்கள் மனஸ்தாபமாக இருக்கிறீங்களா, அவங்க மனஸ்தாபம், கொஞ்சம் காலம் விட்டுடுங்க. ஒரு காலம் இயற்கை ஏதோ ஒரு காலத்தை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யும், ஒன்றாய் சேர்க்கும். அப்போ சேர்க்கும் போது நாம் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அந்த உறவுகள் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலத்தில் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கடைசி காலத்தில் அன்புகள் தணிந்து கொண்டிருக்கிறது. தெய்வ குடும்ப உறவுகளை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகளை கட்டப்படுகிற அனுபவம் நமக்குள்ள அவசியம். மற்ற சுயநலம் இருக்கக்கூடாது, உண்மையான அன்பு இருக்கணும், விசாரிக்கிற குணம் இருக்கணும், நல்ல போஷிக்கிற விருந்தோம்பல் ஒரு குடும்ப
கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். கதிரான வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலய கட்டுமான பணிகள் வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாட்களில் கூட ஜன்னல் ஏறக்குறைய கொஞ்சம் ஜன்னலாக செய்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த நாட்களிலே பார்க்கும்போது கிரைட் கல் போடுவதற்கு ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் அதுக்காக நாட்களில் 2 லட்சம் ரூபாய்க்கான செக்கு கொடுத்திருக்கிறோம். கல்லும் பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவரும் அங்கே ஆர்டர் கொடுத்து விட்டார். சித்தமானால் இந்த மாதத்திலே அந்த கற்கள் பதிக்கப்படும். இன்னும் எஞ்சிய வேலைகள் உண்டு, நமக்கு தேவைகள் உண்டு. நாம் யாரும் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து முதலாவது ஜெபம் பண்ணுங்க, இரண்டாவது ஒரு உதாரணமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து தாங்கமாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் கண்களை மூடி அதை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். பரிசுத்த தேவ பிரசனம் நமக்கு கடந்து வரும்படியாக நாங்கள் நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நாங்கள் விசேஷமாக நம்மை ஆசீர்வதித்த தேவன் உறவுகளை நாம் நேசிக்க வேண்டும். உறவு நமக்கு எதிராக இருக்கும். நமக்கு அநேகம் செஞ்சும் கூட எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய கர்த்தர் மத்தியிலிருந்து கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறபடினாலே அதுக்கு நன்றி சொல்வோம். உறவுகளுக்கு ஏன் தெரிஞ்சு போச்சுன்னா ஸ்ரீரகம் இன்னைக்கு மாயமற்றமான அன்பு இல்லை. ஏதோ நோக்கத்தோடு தான் அன்பு கூறப்பட்ட நிலைகள் இருக்கிறது. சரியான விசாரிப்புகள் ஒருவருக்குள் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாவற்றுக்கு மேலே இந்த விருந்தோங்கள் இல்லாமல் போனதுனால் இன்றைய காலகட்டத்தில் அநேக உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா பேசிக்கொண்டே நாம் போயிட்டோம். இந்த பூமியில நமக்கு நல்ல உறவுகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கஷ்டத்திலே, நம்முடைய மகிழ்ச்சியிலே, நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய துயரத்திலே நம்மை தாங்க ஆதரிக்க விசாரித்துக் கொள்ள அன்பு கொள்வதற்காக நல்ல அன்பின் உறவுகளை கற்று நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அன்றைக்கு ஒரு குடும்பமாய் வாழ்ந்தோம். அன்றைக்கு ஒரு மனுஷன் தனி குடும்பமாய் கடந்து போனாரோ அன்றைக்கு உறவுகள் எல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட இருக்கணும்னு சொன்னான். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை நேசிக்காத ஒரு உறவு இருக்குன்னு சொன்னான். இந்த மனைவி குடும்பத்தை நேசிக்காத ஒரு உறவு இருக்குன்னு சொன்னான். நாளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தாம நம்ம ஆண்டவருக்கு அன்பு கூற முடியாது. அந்த அன்புக்கு நம்ம பார்த்தோம்னா மாற முடியாது. இதை நாம் சரிப்படுத்தி ஒருவே நம்ம ஆண்டவருக்கு அன்பு கூறணும்னு சொன்னால் அந்த அன்பு உண்மையாகவே நமக்கு மிகுந்த பிரயோஜனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரி, நான் அதிகமாக நேசித்தேன், அவனை நேசிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஜோம் பண்ணவே கத்தரை ஏற்ற மரத்தில் கத்தரை அவர் உணர்த்தி மீண்டும் நன்றி நயக்கத்தில் கொண்டு வந்து அவரை சேர்க்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறேன் என் அன்பு தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக அதுவே பாஸ்போர்ட் 2 மாதத்துடைய அல்லது 7ஆம் நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தூய நற்கருணை ஆராதனைகளை கொண்டு வந்து மாணவ துணைக்கும் ஆரம்பித்து கத்தரை நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக சொல்கிறார். இந்த காணொலியில் நாங்கள் தியானித்த தேவ வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். உறவு நீங்கள் கொடுத்தோம். அந்த உறவுகளை நாங்கள் அசத்தை பற்றியும் அதே காலங்களின் வேலையை வேலைநிறுத்தமால் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்துபட எத்தனையோ குடும்பங்கள் எத்தனை நல்ல உறவுகள் உண்டு கத்தான். ஒரு காலத்தில் தலைமுறைகளை கடந்து போன உறவுகள் இன்னைக்கு இருக்கிற முதலாம் தலைமுறைக்குள்ளே சரியாய் உறவாட முடியாத நிலையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் மாற்றி எப்பொழுது நல்ல அன்பின் குடும்பம் நாங்கள் கட்டி எழுப்பி ஆசீர்வாதமாக இருக்கிற தேவன் செய்யப்படியாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கத்த சக்தியை கேட்டு அன்பு பிள்ளைகளை கத்தை பரிசுத்தப்படுத்தி அதெல்லாமே பேசின வார்த்தைகளுக்காக சொல்கிறார். இந்த வாரத்தில் பிறந்தநாளை காண்க திருப்பலை காண்க அந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அதுவே மாறாத கிழமை பிரசவம் அதுவே இருந்த புதிய ஆண்டிலே கதை நாமை வேண்டிய நன்மை ஆசீர்வாதங்களை நிறைவாக அதுவே தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிக்காக சூத்திரம் நடக்கிற ஒவ்வொரு பணிகளுக்காக சூத்திரம் கற்று குறித்த நாளிலே அவரை பரிசு செய்யபடியான கிருபையை கற்றுக் கொடுத்து அதுவரை எல்லா பண தேவைகள் பொருளாதார தேவைகளை ஆண்டு சந்திக்கப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பல தடைப்பட்ட போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்த நியாயமான தலைவருக்கு சொன்னார். கிருபையால் மன்னித்து வரும் நாட்களில் சகோதரி ஆராதனை விட்டுவிடாதபடி கத்த நல்ல ஆராதனைக்குள்ளே கொண்டு சேர்க்கபடியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என்னுடைய நாமத்தை சொல்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகலமும் மறவாதே. பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் சுகம் பலன் தெய்வ பாதுகாப்பு கர்த்தருடைய வருகைகள் நம் யாவரும் நம் ஊழியர்களும் இந்த வாரத்தில் பிறந்தாத்த பணிகள் அன்பு பிள்ளைகளும் தடைப்பட்டு போன மக்களோடு வைத்திருந்து காப்பது